ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கேள்வி பதில் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஏற்கனவே முதலாவது வீடியோவை நாங்கள் வெளியிட்ட போது அநேகர் அதற்கு நல்ல ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள், அநேகர் பார்த்திருக்கிறீர்கள், ஷேர் பண்ணியிருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுது நாம் 2வது பகுதிக்குள்ளே கடந்து போகிறோம். வாருங்கள், இந்த முறை கேள்வி பதில் பகுதியில் என்ன கேள்விகள் இருக்கிறது பார்க்கலாம். இந்த கேள்வி பதில் பகுதியில் முதலாவது கேள்வியாக நாம் பார்க்க போவது என்னவென்று சொன்னால், போன முறை நாம் பதில் சொல்லியிருந்த போது ஒரு வாக்கியத்தில் பல இடங்களிலே ஓய்வு நாட்கள் பல நாட்களிலே ஆசாரிக்கிறார்கள் என்று நாம் சொல்லியிருந்தோம். அதாவது சவுதி அரேபியாவிலே வெள்ளிக்கிழமை, இஸ்ரேலிலே சனிக்கிழமை, இந்தியாவிலே ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் ஒரு கேள்விக்கு பதிலாக அதை சொல்லிக்கொண்டே வந்தோம். அதிலிருந்து ஒருத்தருக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. அவர் என்னை தொடர்பு கொண்டு இப்படி சொல்லியிருக்கிறீர்களே, உண்மையிலே எதுதான் ஓய்வு நாள்? ஏனென்று சொன்னால் எங்கள் ஊர்களிலே சிலர் சனிக்கிழமை தான் ஆசாரிக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆசாரித்தால் நரகத்துக்கு போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள், உண்மையா என்று கேட்டார். இவர்களுக்கு 7ஆம் நாள்காரர்கள் என்று பெயர். உண்மையிலேயே அவர்கள் சொல்லுகிறது என்ன, வேதம் சொல்லுகிறது என்ன? நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். இது நீண்ட பதில் சொல்ல வேண்டும், இருந்தாலும் உங்களுக்கு புரியும் என்கிற நம்பிக்கையில் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த ஓய்வு நாள் என்பது பிரத்யேகமாக இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார்னு இருக்குது அப்படிம்பாங்க. ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார் தான் இருக்க ஒழிய ஓய்வு நாளை ஆசாரிக்க சொன்னார்னு இல்லை. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆதாம்லேருந்து மோசே வரைக்கும் யாரும் ஓய்வு நாளை ஆசாரித்ததாக சொல்லப்படவே இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அந்த நோவா, ஏனோக்கு யாரும் ஆசாரித்தார்கள் என்று சொல்லப்படவே இல்லை. மோசேக்கு தான் அது கட்டளையாக நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்படுகிறது. அதை ஆசாரிக்காதவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் அப்போது தான் சொல்லுகிறார். அது கட்டளையாக மாறுகிறது. அதற்கு பிறகு திருப்பியும் சொல்லுகிறேன், அதற்கு பிறகு இயேசு காலம் வரைக்கும் அது இருந்தது. இயேசு காலத்திற்கு பிறகு பிரமாணம் கிருபையின் பிரமாணமாக மாறி திருச்சபைக்கு வரும்போது அது கட்டளையாக இல்லை, அதை எடுத்து விட்டார். ஓய்வு நாளை என்னைக்கு வேணாலும் ஆசாரிக்கலாம். அதனால் ஓய்வு நாள் ஆசாரிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, என்னைக்கு வேணாலும் ஆசாரிக்கலாம். பிதாவை எங்கும் தொழுதும் கல்லும் காலம் ஒன்று வருகிறது என்று சொன்னார். என்னைக்கு, ஏன், என்ன காரணம் அப்படின்னா டைம் டிஃப்ரென்ஸ். எல்லா நாட்களுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் மாறும். இப்போ சனிக்கிழமை தான் ஆசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் இங்கே சனிக்கிழமை ஆசாரிக்கணும்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிடும். நான் இங்கே ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தான் அமெரிக்காவுக்கு சனிக்கிழமையே வரும். உலகம் முழுவதும் ஒரே நாள் சனிக்கிழமை ஆசாரிக்க முடியாது. அப்படின்னா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்தந்த நாள் சனிக்கிழமை அங்கங்கே ஆசாரிங்கன்னு சொல்கிறாங்களா? 2வது நான் சொல்லுகிறேன், இந்த ஓய்வு நாளை குறித்து பார்க்கும் பொழுது, இப்போ பவுல் கப்பல் பிரயாணம் போகிறார், 14 நாள் அவர் கடலில் இருக்கிறாருன்றது. எப்படி அவர் ஓய்வு நாள் ஆசாரிச்சிருப்பார்? பல இடங்களுக்கு பிரயாணம் போடும்போது அவரால் ஓய்வு நாள் ஆசாரிக்க முடியாது. இதை சொன்ன உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, ஓய்வு நாளில் போய் ஜபாலயத்தில் பிரசங்கித்தார்னு இருக்குதே. உண்மை. காரணம், அப்போதான் ஜனங்கள் அங்கே கூடி வந்தார்கள். ஏன்னா ஆரம்ப காலகட்டம், இன்னும் பிரமாணம் அவர்களுக்கு விஸ்தாரமாய் வரவில்லை. ஆகவே அவங்க இருக்கிற இடத்துக்கு இருக்கிற நாளுக்கு போய் பேசினார். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு அவர் வெளியே போயிட்டார், ஒரு வித்யா மந்திருக்கு போய் வேறு இடத்துல ஆசாரிச்சார்னு இருக்குது. அதற்கு பிறகு ஓய்வு நாள் கட்டளை நமக்கு எந்த நிருபங்களிலும் கொடுக்கப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே போய் நான் சொல்லுகிறேன், ஓய்வு நாள் என்பது புதிய ஏற்பாட்டு கட்டளையே கிடையாது. 7 நாள் ஆசாரிக்கலாம், நீங்கள் என்றைக்கு வேணாலும் ஆசாரிக்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவில் ஆசாரிக்கிறோம், வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியாவில் ஆசாரிக்கிறோம், ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இடத்துல மாறும். சரி, அடுத்து சொல்வார்கள், அப்போ இயேசு சொன்னாரே, நீங்கள் ஓடி போவது ஓய்வு நாளிலாவது மாறின காலத்திலாவது இல்லாதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்கள்னு சொன்னாரே, வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னாரேன்னு சொல்லுவாங்க. உண்மை. காரணம் என்ன, சபையின் காலம் முடிவடைந்து உபத்திர காலம் வரும்போது நியாயப்பிரமாண காலம் வந்துவிடும். அந்த 7 வருஷம் நியாயப்பிரமாண காலம். ஆகவே அன்னைக்கு நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு வந்துடும். இந்த இடைப்பட்ட காலத்தில் யூதர்களே கிடையாது, நியாயப்பிரமாணமே கிடையாது. அவங்க ஏறக்குறைய 1900 வருஷம் காணாமல் போன தேசம், காணாமல் போன ஜனங்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த 1900 வருஷம் யூதர்களே ஆசாரிக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ தான் அவங்க நாட்டுக்கு வந்த பிறகு தான் அதை ஆசாரிக்கிறாங்க. ஆகவே ஓய்வு நாள் என்னைக்கு வேணாலும் ஆசாரிக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறது, 7 நாளும் கர்த்தரை ஆசாரிக்க வேண்டும், 7 நாளும் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நியாய தீர்ப்பு என்று பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஓய்வு நாள் ஆசாரிக்காதவனுக்கு நரகம் என்று வேதம் சொல்லவில்லை. அங்கே பல காரியங்கள் இருக்குது. விக்கிரகாராதனை இருக்குது, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்கள் இருக்கிறாங்க, அதை பல காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஓய்வு நாள் என்பது இல்லை. ஆகவே நீங்கள் என்றைக்கு வேணாலும் ஆசாரிக்கலாம். இன்னும் உங்களுக்கு நிறைய ஆதாரங்கள் வேணுமானால் எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் சொல்லுகிறோம். காரணம் என்ன சொல்ல, அறிவியல் பூர்வமாக கூட நான் சொல்கிறேனே, இப்போது பைபிளுடைய கேலண்டர் லூனார் கேலண்டர், அதாவது சாயங்காலம் விடியற் காலம் ஆகி, நாம் ஃபாலோ பண்ணுறது சோலார் கேலண்டர், டைம் டிஃபரன்ஸ்.
அவங்களுக்கு 360 நாள் பைபிள் படி, நாம் ஆசாரிக்கிறது 365 நாள். இதை மாற்றினது 10ஆம் நூற்றாண்டில் கிரிகோரி என்கிற ஒரு ஃபாதர் தான் அதை மாற்றினார். ஆகவே அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாற்றினாரும்பாங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாறலை. என்றைக்கு மாறாச்சுன்னா 538ஆம் ஆண்டு ஜஸ்டின்னு சொல்லக்கூடிய மன்னர் தன்னுடைய ராஜ்யபாரத்தை போப் கையில் ஒப்படைக்கிறார். அப்படி ஒப்படைக்கும் போது அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை போப் அன்னைக்கு தான் மாற்றுகிறார். இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்டினுங்கிற மன்னர் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதிக்கணும் அப்படின்னு இவங்க கொண்டு வர்றதை அவர் எதிர்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் போப்புக்கு சரண்டர் ஆகிட்டார். ஏன்னு சொன்னால் அந்த ஜஸ்டின் மன்னனுடைய மனைவி பேர் சபாட்டினி, அதாவது சாபத் டேங்கிற அடிப்படையில் தான் அவங்க பேரே வச்சுருந்தாங்க. ஆகவே இவங்க அந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாற்றினதுனால அது மாறிடுச்சும்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க மாற்றினாலும் மாறாவிட்டாலும் என்னைக்கு வேணாலும் தேவன் இப்பவும் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிக்கணும்னு கிடையாது. அது ரோமன் கத்தோலிக்கருடைய கட்டளை. நாம் என்னைக்கு வேணாலும் ஆசாரிக்கலாம், எப்போ வேணாலும் ஆசாரிக்கலாம், எங்கே வேணாலும் ஆசாரிக்கலாம்.